வணக்கம், என் பேர் சதீஷ். நான் ராஜலட்சுமி மில்ஸ் பாஸ்கெட்பால் கிளப்போட ஒன் ஆஃப் த பிளேயர். நாங்க 9th ஸ்டேட் லெவல் பிஎஸ்ஜி டிராஃபி பாஸ்கெட்பால் டோர்னமெண்ட் இந்த வருஷம் ஃபைனல்ஸ் வந்திருக்கோம். இந்த ஃபைனல்ஸ் வந்ததன் மூலமா இந்த டீம் வந்து ஆல் இந்தியா டோர்னமெண்ட்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். ஈவன் இந்த பிஎஸ்ஜி டிராஃபி 9th இயரா நடத்துறாங்க. ஸோ எவ்ரி இயர் வந்து இது மூலமா ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. கோயம்புத்தூர்ல பாஸ்கெட்பால் பிளேயர்ஸுக்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்டா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், பாஸ்கெட்பால் பிளேயர்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ பிஎஸ்டி. இவர் மிஸ்டர் குரு பிரசாத், எங்க மோஸ்ட் லவபிள் சீனியர் பிளேயர். ஹலோ, என் பேர் குரு பிரசாந்த். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் அபவ் பேஸ்பால் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த பிஎஸ்சி டோர்னமெண்ட் வந்து ரொம்ப கிளாஸாக நடத்திருக்காங்க. இந்த இண்டோர் கிரவுண்டும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் என்ன இன்ட்ரோ பண்றதை விட எங்களோட ஹெட் கோச் நான் இன்ட்ரோ பண்றேன். நான் ஆல் ஓவர் இந்தியா விளாண்டுருக்கேன். நான் ஜூனியர் இந்தியன் கேம்ப் விளாண்டுருக்கேன். நிறைய நேஷனல்ஸ் விளாண்டுருக்கேன். எங்க ஹெட் கோச் வந்து மிஸ்டர் முருகேசன் சார். நான் இந்தியாவில் பார்த்ததுல லிமிட்டட் ஃபெசிலிட்டியில இந்த அளவுக்கு ஜாஸ்தி பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. இன்டர்நேஷனல் லெவலில் நான் போனதில்ல, அதனால அதை எனக்கு சொல்ல முடியாது. ஸோ லிமிட்டட் ஃபெசிலிட்டிஸ்ல இவர் வருஷம் ப்ரொடியூஸ் பண்ற பிளேயர்ஸ் எனக்கு இந்தியாவில் யாராச்சும் இருக்காங்களான்னு தெரியல. ஸோ ஐ வில் இன்ட்ரடியூஸ் மை கோச், டியர் கோச். வணக்கம், என் பேர் சதீஷ். நான் ராஜலட்சுமி மில்ஸ் பாஸ்கெட்பால் அலுமினி அசோசியேஷனோட பிளேயர். நாங்கள் இந்த கிளப்பை வந்து ரொம்ப பாரம்பரியமாக நடத்திட்டு வர்றோம். ரெண்டாவது, எங்கள் பிளேயர்ஸ் எல்லாரும் இந்த பாஸ்கெட்பாலை ரொம்ப ரசித்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட இந்த பாஸ்கெட்பால் ப்ராக்டிஸ் பண்ணி மேட்சஸ் விளாண்டுட்டு வரோம். இவர் மிஸ்டர் குரு பிரசாத், எங்கள் மோஸ்ட் லவபிள் சீனியர் பிளேயர். ஹலோ, என் பேர் குரு பிரசாந்த். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் அபவ் பேஸ்பால் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த பிஎஸ்சி டோர்னமெண்ட் வந்து ரொம்ப கிளாஸாக நடத்திருக்காங்க. இந்த இண்டோர் கிரவுண்டும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் என்ன இன்ட்ரோ பண்றதை விட எங்களோட ஹெட் கோச் நான் இன்ட்ரோ பண்றேன். நான் ஆல் ஓவர் இந்தியா விளாண்டுருக்கேன். நான் ஜூனியர் இந்தியன் கேம்ப் விளாண்டுருக்கேன். நிறைய நேஷனல்ஸ் விளாண்டுருக்கேன். எங்க ஹெட் கோச் வந்து மிஸ்டர் முருகேசன் சார். நான் இந்தியாவில் பார்த்ததுல லிமிட்டட் ஃபெசிலிட்டியில இந்த அளவுக்கு ஜாஸ்தி பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. இன்டர்நேஷனல் லெவலில் நான் போனதில்ல, அதனால அதை எனக்கு சொல்ல முடியாது. ஸோ லிமிட்டட் ஃபெசிலிட்டிஸ்ல இவர் வருஷம் ப்ரொடியூஸ் பண்ற பிளேயர்ஸ் எனக்கு இந்தியாவில் யாராச்சும் இருக்காங்களான்னு தெரியல. ஸோ ஐ வில் இன்ட்ரடியூஸ் மை கோச், டியர் கோச். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் முருகேசன். நான் வந்து ஒரு 25 இயர்ஸாக பாஸ்கெட்பால் கோச்சாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அதனால எங்களுக்கு எந்த ஏமாற்றமும் இல்லை. கம்ப்ளீட் ஒரு சோசியல் சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கோம். 100% ஃப்ரீ. யார் வந்தாலும் எப்போ வேணாலும் எங்ககிட்ட வந்து விளையாடிக்கலாம். இதை வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ணுறோம். இது இந்த சமயத்தில் நாங்கள் இப்படி பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னுடைய குருநாதர் ரங்கநாதன் சார் தான். அவர் வந்து எங்களுக்கு எப்படி வழிகாட்டினாரோ அதில் பாதியாவது நான் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். எங்களுக்கு சின்ன குழந்தைகளை தான் நாங்கள் மேக்ஸிமம் நல்லா ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அண்டர் 13 இயர்ஸை வந்து நாங்கள் 100% அதுக்கு எஃபர்ட் போட்டு எவ்ரி இயர் நாங்கள் லோக்கல் வந்து வின் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வின்னிங் வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 3-4 பேராவது எல்லா கேட்டகரியிலும் விளையாடிடுவாங்க. இந்தியன் கேம்புக்கு ஒரு 2 பேராவது போயிடுவாங்க. இந்தியன் டீமில் பார்த்தீங்கன்னா யூத் இந்தியன் டீமில் வந்து ஆதர்ஸ்ன்னு ஒருத்தர் வந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி விளையாண்டாரு. எந்த கண்ட்ரியில் இந்தோனேஷியாவில் போயிட்டு விளையாடிருக்காரு. எல்லா கண்ட்ரி கூட ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏஷியாலேயே ஒரே ஒரு ஹை ஸ்கூல் பாய் வந்து ஜப்பான் கண்ட்ரி அடாப்ட் பண்ணிக்கிச்சு. அது வந்து இவர் தான், ஆதர்ஸ் பிரேம்சன். அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது போக ரயில்வேஸ்லையும் மிலிட்ரிலையும் ஒரு அரௌண்ட் 10 பேர் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டில். அது இல்லாமல் இப்போ கரண்ட்ல வந்து அண்டர் 16ல் விசால்ங்கிற பையன் வந்து கரண்ட் இந்தியன் டீம்ல இருக்கு. அப்படி இப்போ எந்த கண்ட்ரி போயிட்டு வந்தீங்க? மால்தீவ்ஸ் போயிட்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து மங்கோலியா போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த லீவ்ல வந்திருக்கு. அப்படி அந்த சமயத்திலும் அந்த கிளப்புக்கு வந்து விளையாடணுங்கிற இன்டென்ஷன்ல வந்திருக்காரு. அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க எல்லா பிளேயரும் 100% இன்வால்மெண்ட்டோட டீம் கேமை விளையாடுறாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய பிளஸ். அவங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் இருக்காது. எல்லாரும் சேர்ந்து டீம், எல்லாரும் நல்லா விளையாடணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. எங்களோட பிளஸ் அதுதான் நான் நினைக்கிறேன். அடுத்தது ஃபார்மர் இந்தியன் பிளேயர் அவர்கிட்ட நான் கொடுக்குறேன், ஆதர்ஷ். ஹலோ, என் பேர் ஆதர்ஷ். நான் பாஸ்கெட்பால் ஸ்டார்ட் பண்ணது ராஜலட்சுமி கிளப்பில் தான். சார் தான் என்னோட குரு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பாஸ்கெட்பாலோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. என்னோட ஹைட் ஐடென்டிஃபை பண்ணி சார் தான் பாஸ்கெட்பாலுக்கு கூப்பிட்டு எனக்கு என்ன இந்த அளவுக்கு ஒரு நல்ல லெவலில் பிளேயராக ஆக்கியிருக்கிறாருங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் சார் வந்து எங்களுக்கெல்லாம் கோச் பண்ணுவார். நாட் ஓன்லி எஸ்ங்க, யாராக இருந்தாலும்
எந்த ஒரு ஃபீஸுமே இல்லாமல் எந்த செல்ஃபிஷ்னஸுமே இல்லாமல் கோச் பண்ணுவாருங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கோச் கிடைச்சது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து இவர் பேர் விஷால். ஹி இஸ் த கரண்ட் இந்தியன் பிளேயருங்க. யூத் இந்தியா விளையாண்டுருக்காருங்க. ஹலோ, என் பேர் தான் விஷால். நான் இப்போ தான் வந்து சபா கேட்டகரி அண்டர் 16 வந்து மால்தீவ்ஸ் போயிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது அடுத்த மாதம் வந்து நான் மங்கோலியா போகிறேன் ஏஷியன் கப்புக்கு. இதுக்கெல்லாம் வந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா என் கோச்சுக்கு தான். இவர் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். அவ்வளோ. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் முருகேஷன். நான் வந்து ஒரு 25 இயர்ஸாக பாஸ்கெட் பால் கோச்சாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அதனால் எங்களுக்கு எந்த ஏமாற்றமும் இல்லை. கம்ப்ளீட் ஒரு சோசியல் சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம். 100% ஃப்ரீ. யார் வந்தாலும் எப்போ வேணாலும் எங்ககிட்ட வந்து விளையாடிக்கலாம். இதை வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ணுறோம். இந்த சமயத்தில் நாங்கள் இப்படி பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னுடைய குருநாதர் ரங்கநாதன் சார் தான். அவர் வந்து எங்களுக்கு எப்படி வழிகாட்டினாரோ அதில் பாதியாவது நான் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். எங்களுக்கு சின்ன குழந்தைகளை தான் நாங்கள் மேக்ஸிமம் நல்லா ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அண்டர் 13 இயர்ஸ் வந்து நாங்கள் 100% அதுக்கு எஃபர்ட் போட்டு எவ்ரி இயர் நாங்கள் லோக்கல் வந்து வின் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வின்னிங் வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 3-4 பேராவது எல்லா கேட்டகரியிலும் விளையாடிடுவாங்க. இந்தியன் கேம்புக்கு ஒரு 2 பேராவது போயிடுவாங்க. இந்தியன் டீமில் பார்த்தீங்கன்னா யூத் இந்தியன் டீமில் வந்து ஆதர்ஸ்னு ஒருத்தர் வந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி விளையாண்டாரு. எந்த கண்ட்ரியில்? இந்தோனேஷியாவில் போயிட்டு விளையாடிருக்காரு. எல்லா கண்ட்ரி கூட ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏஷியாலேயே ஒரே ஒரு ஹை ஸ்கூல் பாய் வந்து ஜப்பான் கண்ட்ரி அடாப்ட் பண்ணிக்கிச்சு. அது வந்து இவர் தான், ஆதர்ஸ் பிரேம்சன். அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது போக ரயில்வேஸ்லையும் மிலிட்ரிலையும் ஒரு அரௌண்ட் ஒரு 10 பேர் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் ஆயிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டில். அது இல்லாமல் இப்போ கரண்ட்ல வந்து அண்டர் 16ல் விசால்ங்கிற பையன் வந்து கரண்ட் இந்தியன் டீம்ல இருக்கு. அப்படி இப்போ எந்த கண்ட்ரி போயிட்டு வந்தாங்க? மால்தீவ்ஸ் போயிட்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து மங்கோலியா போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த லீவ்ல வந்திருக்கு. அப்படி அந்த சமயத்திலும் அந்த கிளப்புக்கு வந்து விளையாடணுங்கிற இன்டென்ஷன்ல வந்திருக்காரு. அதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க இதுல எல்லா பிளேயரும் 100% இன்வால்மெண்டோட டீம் கேமை விளையாடுறாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய பிளஸ். அவங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் இருக்காது. எல்லாரும் சேர்ந்து டீம், எல்லாரும் நல்லா விளையாடணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. எங்களோட பிளஸ் அதுதான் நான் நினைக்கிறேன். அடுத்தது ஃபார்மர் இந்தியன் பிளேயர் அவர்கிட்ட நான் கொடுக்குறேன். ஆதர்ஷ். ஹலோங்க, என் பேர் ஆதர்ஷ். நான் பாஸ்கெட் பால் ஸ்டார்ட் பண்ணது ராஜலட்சுமி கிளப்ல தான். சார் தான் என்னோட குரு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பாஸ்கெட் பால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. என்னோட ஹைட் ஐடென்டிஃபை பண்ணி சார் தான் பாஸ்கெட் பாலுக்கு கூப்பிட்டு எனக்கு என்ன இந்த அளவுக்கு ஒரு நல்ல லெவலில் பிளேயர் ஆக்கியிருக்கிறாருங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் சார் வந்து எங்களுக்கெல்லாம் கோச் பண்ணுவார். நாட் ஓன்லி எஸ்ங்க, யாராக இருந்தாலும் எந்த ஒரு ஃபீஸுமே இல்லாமல் எந்த செல்ஃபிஷ்னஸுமே இல்லாமல் கோச் பண்ணுவாருங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கோச் கிடைச்சது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து இவர் பேர் விஷால். ஹி இஸ் த கரண்ட் இந்தியன் பிளேயருங்க. யூத் இந்தியா விளையாண்டுருக்காருங்க. ஹலோ, என் பேர் தான் விஷால். நான் இப்போ தான் வந்து சபா கேட்டகரி அண்டர் 16 வந்து மால்தீவ்ஸ் போயிட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது அடுத்த மாதம் வந்து நான் மங்கோலியா போகிறேன் ஏஷியன் கப்புக்கு. இதுக்கெல்லாம் வந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா என் கோச்சுக்கு தான். இவர் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். 2 விஷயம் சொல்ல விரும்பிக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எங்க பர்க் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் மிஸ்டர் சித்தார்த், அவர் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பர்க் ஸ்கூலோட அலுமினை. ரொம்ப வருஷம் கழிச்சு பர்க் ஸ்கூல் வந்து இப்போ ரொம்ப த்ரைவ் ஆயிட்டு இருக்கு பாஸ்கெட் பால்ல. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து எங்க சித்தார்த் சார் தான். ஸோ இதை ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இவர் சித்தார்த் சார். இப்போ அவர்னால தான் வந்து நிறைய பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. இந்த காலகட்டத்தில் எப்படி காசை வாங்கிட்டு அதை வச்சு நம்ம பாஸ்கெட்பால் சொல்லி கொடுக்கலான்னு தான் எல்லாரும் பாக்குறாங்களே ஒழிய, ஒரு கிரவுண்டு கட்டுறாங்க அப்படின்னா காசு வாங்கிட்டு போட்ட காசு எடுக்கிறதுல பாக்குறாங்களே ஒழிய, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ சர்வீஸ் யாருமே வந்து பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. இந்த காலகட்டத்துல
ரொம்பவுமே வந்து பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இவர் மட்டும்தான் காரணம். அது எஸ்பெஷலி இன் கோயம்புத்தூர். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு முருகேசன் சார் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவர் வந்து இருக்கிறதுல பெஸ்ட் கோச்சுட்டு. பட் நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, அவர் நேஷனல் லெவலில் அண்டர்ரேட்டடா இருக்காரு. எனக்கு பிஎஃப்ஏ வந்து அவர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஏன்னா இந்த அளவு கன்சிஸ்டன்டா ஒரு 20 வருஷமா வந்து வருஷம் வந்து பிளேயர்ஸ் யாருமே இந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. இருந்தாங்கன்னா சந்தோஷம், இவரோட பெஸ்ட் கோச் இருந்தாங்கன்னா அதோட சந்தோஷம். பட் ஆனா இவருக்கு பிரைஸ் நிறைய வரணும், அதாவது பாராட்டுகள் நேஷனல் லெவல்ல வரணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இவர் தான் எங்க ஸ்கூலோட பர்க் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். இவர்னால தான் வந்து நிறைய பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஹலோ, நான் சித்தார்த் பேசுறேன். ஒன்றும் இல்லை, நிறைய சொல்றாங்க, பட் பேஸ்கெட் பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து ஒரு இடம் இருக்கு, சும்மா கிடக்குது, அதுக்கு வந்து காசு வாங்கிட்டுலாம் நம்ம இந்த காத்துக்கெல்லாம் காசு வாங்குறோமா, அது மாதிரி தான் இதுவும். பேஸ்கெட் பால் வந்து நிறைய விளையாண்டா எனக்கு சந்தோஷம். அதுல இருந்து ஒரு நல்ல லெவலுக்கு அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா அது எனக்கு நல்ல திருப்தி கிடைக்குது. அதே மைண்ட் செட்டில் தான் முருகேசன் சாரும் இருக்கிறாரு. அதனால அது வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் த ஒன்லி ரீசன் பிஹைண்ட் திஸ். தேங்க்யூ.